பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வரவு எட்டனா செலவு பத்தனா கேள்விப்பட்டிருப்ப. இப்போ நாட்டுக்கு மட்டுமல்ல வீட்டுக்கும் பட்ஜெட் போடுறாங்க தெரியுமா மேன்? தெரியுமே, கணக்கு பார்த்தா ஒண்ணுமே மிஞ்சாத. நெகட்டிவ் திங்கிங் இருந்தா அப்படிதான் மேன். பாசிட்டிவா யோசி, எல்லாமே நல்லா நடக்கும். சரி, இன்னைக்கு என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல 1,15,00,000க்கும் மேல மகளிர் உரிமை தொகை கொடுக்கறாங்களாம். ஆமா கொடுக்குறாங்க. இப்ப என்ன தர? இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்குற பெண்கள் அந்த பணத்தை சேமிப்புல வைக்கிறாங்களாம். சேமிப்புனாலே பெண்களுக்கு தானே முதல் இடம் தர. மகளிர் உரிமை தொகை பேங்க் மூலமா தான் கொடுக்கறாங்க. இப்போ 8,20,000 பெண்கள் கூட்டுறவு பேங்க் மூலமா அந்த உதவி தொகை வாங்குறாங்களாம். ஆமா ஆமா, கிராமத்துல சொசைட்டி பேங்க் தானே இருக்கும். அந்த 8 லட்சம் பேர்ல 38,420 பேர் மாசம் 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபான்னு அதுல சேவிங் பண்றாங்களாம் மேன். அடடா, நல்ல திட்டமா இருக்குது. தமிழ் மகள் திட்டம் அதுக்கு பேரு. இப்படி சேமிக்கிறவங்களுக்கு கூடுதலா 1% வட்டியும் கொடுக்கறாங்களாம். மத்த பேங்க்ல என்ன செய்வாங்க தர? நல்லா கேட்ட மேன். போஸ்ட் ஆபீஸ்ல செல்வ மகள் சேமிப்பு திட்டம், ஆர்டி, இப்படி பல வகையில் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறாங்களாம். நல்ல விஷயம் சொன்னீங்க தர. நம்ம சொன்னாவே எல்லாம் நல்ல விஷயம் தானே மேன். ஆமா தர.